செல்வோம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஜபமே ஜெயம். இதுதான் செய்தி. ஜபமே ஜெயம். இப்ப சொன்னாங்க இல்லையா, ஒரு சாட்சி என்ன சொன்னாங்க, ஜபம் பண்ண அரை மணி நேரத்துல ரிசல்ட் வந்துச்சு. அதுதான் ஜபத்துல வர ஜெயம். சில காரியங்களை நம்மளால பணம் கொடுத்து வாங்க முடியாது. சில காரியங்களை நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்ல வாங்க முடியாது. ஆனா ஜபம் என்பது ஜெயத்தை உண்டு பண்றது எப்படின்னு தெரியாது. ஆனா ஜபம் என்ன பண்ணும், ஜெயத்தை எங்கிருந்து கொண்டு வரணும் தெரியாது. எங்க இருந்தோம்னா ஜெயத்தை கொண்டு வரணும். அது போலீஸ் ஸ்டேஷனோ, வீடோ, அது காடோ, மேடோ, பாலைவனமோ, வியாதியோ, ஜபம் தான் ஜெயத்தை கொண்டு வரும். சரி, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜபம் பண்றோம். எல்லாரும் ஜபம் பண்றீங்களா? நல்லா ஜபம் பண்றீங்க. இப்ப நம்ம ஜபம் எல்லாம் கேட்கப்படுதா? கேட்கப்படுதா? சரி, முதல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஜபத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். ஜபம்னா என்ன, எப்படி ஜபம் பண்ணா கேட்கப்படும், அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். சரியா? அப்ப இன்னைக்கு முதலாவது ஜபத்தை குறித்து நாம புரிந்து கொள்ள போறோம். ஜபம்னா என்ன, அதுதான் அடிப்படையை சொல்ல போறோம் உங்களுக்கு. அடிப்படை ஜபம்னா என்ன, இனிமே இதை பிடிங்க. ஜபத்துல இதை பிடிங்க, ஆட்டோமேட்டிக்கா ஜெயம் தானா வந்து சேரும். அது அதிகாரியோ, அது கீழ் மட்டமோ, அது மேல் மட்டமோ, ஜபமே பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏனோக்கு மெச்சுலாவை பெற்ற பின் 300 வருஷம் என்ன பண்ணாரா? இது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானா. எத்தனை வருஷம்? 300 வருஷம். அவ பாருங்க, முதலாவது ஜபம் என்ன தெரியுமா? தேவனோடு சஞ்சரிப்பது தான் ஜபம். எப்படி? இயேசுவோடு சஞ்சரிப்பது. இதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இயேசுவோடு நடப்பது தான் ஜபம். இயேசுவோட அப்ப ஜபம் என்பது இயேசுவோடு ஒரு நடை பயணத்தை காமிக்குது, ஒரு வாக்கிங் போல. இப்ப நிறைய பேர் நம்ம காலைல வாக்கிங் போறாங்களா? ஏன்? சுகர் பிரஷர், அதுக்காக வாக்கிங் போறாங்க. ஆரோக்கியமா இருக்கணும் வாக்கிங் போறாங்க. ஆனா நான் சொல்றேன், டெய்லி அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஜபம் பண்ணி பாருங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் அதுதான். அது யாரோட இருக்கணும்? கடவுளோட. அப்ப இந்த தேவ மனுஷன் என்ன பண்ணிருக்காரு? 300 வருஷம் கடவுளோடையே நடந்திருக்கான். எவ்வளவு பெரிய விசுவாசம் வீரர்ல. அப்ப ஜபம் என்பது இயேசுவோடு நடப்பது. அது எப்படி நடப்பது தெரியுமா? நான் அவர் கையை பிடிச்சி நடக்கிறது இல்லை. ஏன்னா என்னைக்கு வேணா விட்டுடலாம். அவர் என் கையை பிடிச்சிக்கணும் நடக்கும்போது. அப்ப நீங்க ஜபம் பண்ண ஆரம்பிங்க, அவர் கரம் பிடித்து நடத்த ஆரம்பிச்சிருவாரு. இதுதான் ஜபத்தின் முதல் அடிப்படை. என்னன்னா, இயேசுவோடு நடப்பதுதான் ஜபம். நான் இயேசுவோடு இருக்கிறேன், இயேசுவோடு நடக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்லலாம்? சத்தியத்தின் பாதையில் நடக்கிறேன், சபைக்கு நடக்கிறேன், ஜப கூட்டத்துக்கு நடக்கிறேன், ஆராதனைக்காக நடக்கிறேன், ஊழியத்துக்காக நடக்கிறேன். நீங்க நடந்து பாருங்க, இயேசு உங்களுக்கு, நீங்க எங்க நடந்து போய் காரியத்தை முடிக்கணுமோ அங்க அவர் நடந்து போய் காரியத்தை முடிச்சிருவார். அதுதான் ஜபம். எனக்கு ஒரு வேலை முடியணும், நீ கூட சொல்லிட்டு இருந்தோம், கவிதா சிஸ்டர் அவங்களோட அம்மா அடக்காரதெல்லாம் ஒரு பேப்பர் வாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒரு கார்பரேஷன்ல அலையா அலைஞ்சு தெரிஞ்சேன். ஆனா இவங்க விஷயத்துல நேற்று சொன்னேன், காலையில போனேன், உடனே உட்காருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை உடனே அந்த எஸ்ஐ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. சீல் பண்ணி வச்சுக்கோங்க. பேசினாரு, முக்கியமா ஒருத்தர்கிட்ட சொல்லி பேசணும், டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல நம்மளால ஒருத்தர் கத்தர் கொண்டு வந்து வச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு இங்க போஸ்டிங் போட்டு 1 வருஷம் ஆகுதான். நீங்க அப்படின்னு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. நேத்தும் காலையில போயிட்டு அடக்கத்துக்காக பேசும்போது 2 நிமிஷம் கூட கிடையாது, நீங்க போங்க பாஸ்டர் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க எல்லாம் நான் சொல்லிடுறேன், நீங்க சுடுகாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போயிடுங்க, வேற என்ன ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் வந்து உயிர் எடுத்திருப்பான். பாருங்க, கடவுள் எப்ப கடவுளோடு நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோமோ, இப்ப நாம ஒரு வேலையை நடந்து போறோம்னா கடவுள் நமக்கு முன்னாடி நடந்து போய் அந்த வேலையை முடிச்சிருவாரு. அதுதான் ஜபம். இதுதான் ஜபம். ஜபம்னா அடிப்படை என்னன்னா, இயேசுவோடு நடப்பதுதான் ஜபம். சரி, ஃபர்ஸ்ட் ஜபத்தை குறித்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடு. 2வது ஒரு விஷயத்த சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். தபித்தாள்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க கடவுளுக்கு பயப்படுறவங்க. ஷீஷி கடவுளுக்கு பயப்படுற ஆளு. அவங்க என்ன பண்றாங்களா, நற்கிரியை செய்யறாங்க, தர்மம் செய்யறாங்க, எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா 37வது வசனத்துல வியாதி வந்துச்சு. நமக்கு இதுதான் டவுட். நான் ஆண்டவருக்காக ஓடுறேன்னு,
ஆண்டவருக்காக பாடுறேன்னு, ஆண்டவருக்காக நிக்கிறேன்னு, ஆண்டவருக்காக தான் பிரியாசப்படுறேன், எனக்கு ஏன் உடம்புல வருது? செஞ்சாதான் வரும். அப்பதான் கடவுளோட மகிமை வரும். நமக்கு ஏதாவது ஒரு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவ எனக்கு ஒரு காரியம் நடக்குது, ஒரு பெரிய சம்பவம் நடக்குது, இதுல தேடுறதே நான் கஷ்டம்னு சொன்னா அதுல கொண்டு போய் ஆண்டவர் தேர்த்தி நிக்க வைக்கிறார் பாருங்க, அதான் சாட்சி. இது தேராதுன்னா அதை தேர வைக்கிறது தான் ஆண்டவர். இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. என்ன கேட்டாங்க, இவ்வளவு எல்லாம் பண்ணி கூட உங்களுக்கு கெட்ட பேர் தானே வருது, ரொம்ப நல்லதுங்க, இயேசு பின்னாடியே வருவாரு. இயேசு பின்னாடியே வருவாரு. நீங்க என்ன செஞ்சாலும் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்துருது. சரி, அதை அவங்க கெட்டதா பாக்குறாங்க, அன்னைக்கு நான் செஞ்சதை நல்லா பார்த்தாங்க, இன்னைக்கு கெட்டதா பாக்குறாங்க, நல்லது. அது பாக்குறவங்களை பொறுத்து இருக்கு. மஞ்சள் கண்ணாடி போட்டா மஞ்சளா தெரியும், சிவப்பு கண்ணாடி போட்டா சிவப்பா தெரியும், பச்சை கண்ணாடி போட்டா பச்சையா தெரியும். நான் வெள்ளை கண்ணாடி போட்டுக்கும் கரெக்டா தெரியுது. ஆனா இயேசு ஒரு கண்ணாடியை போட்டுக்கிறாரு. அந்த கண்ணாடி நமக்கு தெரியவே தெரியாது, அவருக்கு தெரியும். அவர் ஃபில்டர் பண்றாரு, எக்ஸ்ரே மாதிரி, ஃபுல் ஸ்கேனிங் தான். இந்த அம்மா அப்படிதான் என்ன இருக்காங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா என்ன ஆச்சு, வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டுல கெடுத்தினாங்க. அதான் நம்ம எல்லாம் டெட் பாடி ஆனவன் நம்ம என்ன போய் கிளீன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சு அது மாதிரி வச்சுட்டாங்க. வச்சுட்டாங்களா? 39 வருஷம். பேதுரு எழுந்து அவளுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டில் அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தெற்கால் தங்களுடன் இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை, இந்த அம்மா அங்கி இதெல்லாம் வேற செஞ்சு கொடுப்பாங்க போல, ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுப்பாங்க போல. அவளா சொல்றாங்க, பாருங்க இப்படி வாழ்ந்தாங்க, இதெல்லாம் வாங்கி வச்சாங்க, இதெல்லாம் இப்படி சொல்லுவாங்கல்ல சாவுல, அது மாதிரி பாருங்க இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க எல்லாம் சொல்றாங்க. 40வது வசனம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முகங்குப்புற படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் பின்புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்துரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். இங்க ஒரு ஜபம். இந்த ஜபம் எதை காமிக்க தெரியுமா? சவாலை காண்பிக்கிறது. முதலாவது ஜபம் ஒரு நடையை காமிக்குது, இரண்டாவது ஜபம் சவால். இப்ப பேதுருக்கு ஒரு சவால். என்ன சவால்? நற்கிரியை செய்தவங்க, நல்லவங்க, கிறிஸ்துவுக்குள்ள சாட்சி பெற்றவங்க மறித்து இருக்கிறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனா பேதுரு என்ன பண்றாரு, போயிட்டு சரி தவித்தால் நல்லவள், மரித்தாள், உருவாள், சோத்திரம் அப்படிலாம் ஜபம் பண்ணவங்க எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். அடக்காராதல், கர்த்தர் மகிமைப்பட்டார், கர்த்தர் இறக்கப்பட்டார் அப்படின்னு நேரா போனா போயிட்டு என்ன பண்ணா ஒரு ஜபம் பண்றான். அது பாருங்க சவால். இந்த ஜபம் பேதுருக்கு ஒரு சவால். என்ன சவால்? நிறைய பேர் ஜபம் பண்றோம் சவாலோட, இயேசுவின் நாமத்தால பிசாசு போனா அது அங்கிருந்து இங்க பூந்து அடிக்குது. ஏன்னா இவங்களுக்கு என்ன கிடையாது, இவங்களுக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. இயேசுவின் நாமத்தினால வியாதியை போனா ஆட்டோமேட்டிக்கா வியாதி என்ன பண்ணுது, ஜபம் பண்றவங்க மேல வந்து பூந்துக்குது. பேதுருக்கு இது ஒரு சவால். எழுப்புலன்னு வச்சுக்கோங்க. பேதுரு இந்த அம்மாவுக்கு போய் ஜபம் பண்ணிட்டாருங்க, இயேசுவின் நாமத்தால தபித்தால எழுந்திருந்தார். எழுந்துக்கலன்னா எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாரும் எழுந்திருப்பாங்க. எழுந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஏய் வெளியே போறாங்க. வந்துட்டாரு பெருசா கலப்பறதுக்கு இந்த அம்மாவை. எப்படி வந்துட்டாரு ஒரு பெரிய ஊரு, எவ்வளவு அசிங்கமா போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு ஒரு அசிங்கமா போயிட்டு இருக்கும். நான் போய் இயேசுவின் நாமத்தால பிசாசை துரத்துறேன்னா பிசாசு போனோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம செத்த முகமா வீட்டுக்கு போகணும். கரெக்டா? போய் அட்டன் பண்ணிருக்கிறது ஒரு அடக்காராதனை. ஆனா இவரு அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அம்மாவாத அன்னைக்கு இருந்தாங்க, அவங்களை எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆள் போகும்போது டேய் பாடிக்கு ஜெபம் பண்ண வேண்டா, பாடிக்கு ஜெபம் பண்ண வேண்டா, எழுப்புன்னு சொல்லி அது அசிங்கமா பேசுவாங்க. பாருங்க இப்ப இந்த ஜபம் பாருங்க, ரெண்டாவது ஒரு சவால். உங்களுக்கு இருக்கிற சவால், டாஸ்க். ஜபத்தை சவாலா எடுத்துக்கணும். சரி நான் முடியும், இது எப்படி என்னால முடியும், இது சாத்தியம் இல்லை, இந்த வியாதியை பார்த்து பேசினா போகுமா, இந்த பேயை பார்த்து பேசினா போகுமா, இந்த அசுத்தாவியை பார்த்து பேசினா போகுமா, கையை நீட்டினா அது நமக்கு விரோதமா கை நீட்டுருமோ? சவால்ல ஜெயிக்கிறவங்க தான் ஜபத்துக்குள்ள போகணும். எல்லாரும் ஜபம் பண்றோம், சவாலா ஜபம் பண்றோமா? பாருங்க இங்க ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு 40வது வசனத்துல, முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் பின்புறமாய் திரும்பி. அப்படின்னா இன்னைக்கு என்ன நினைச்சிருக்காங்க, நிறைய பேர் முழங்கால் போனா இதை பண்ணா, அது அவங்கவுங்களோட நம்பிக்கை. ஆனா சொல்லுவேன், முழங்கால் என்பது உங்கள் தாழ்மையை காண்பிக்கிறது. ஆவி ஆத்மா சரீரம் இயேசுக்கு முன்பாக தாழ்ந்திருந்தால் மரித்திருக்கிற காரியங்களும் உயிர் பெருசி. உங்க ஜபம் அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தது. இப்ப முதலாவது ஜபம் என்றால் இயேசுவோடு நடப்பது. அடுத்தது ஜபம் என்றால் ஒரு பெரிய சவால். இந்த சவால்ல ஜெயிக்கணும். சரி, மூன்றாவது நான் சொல்றேன். யூதா 20 வாசிங்க. யூதா 20. நீங்கள் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி. இங்க ஜபம் எதை காமிக்குது பாருங்க, ஒரு அஸ்திவாரத்தை காமிக்குது, ஒரு ஃபவுண்டேஷன். இப்ப வீடு கட்டுறோம், வீடு கட்டும் போது என்ன பண்ணுவாங்க, கீழே
பெரிய பெரிய பள்ளம் எடுத்து காலம் போட்டு அந்த காலத்துல தண்ணி ஊத்தி அதுக்கப்புறம் சிமெண்ட் போட்டு கல்லு வச்சு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி அஸ்திவாரம் போட்ட பிறகு தானே வீடு எழுப்புவாங்க. அஸ்திவாரம் இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்கீங்களா? கட்டும் போது பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் அதை பார்க்கவே முடியாது. அதுதான் ஜெபம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும், உங்க பூமிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும். அது எந்த அளவுக்கு நீங்க அஸ்திவாரம் போறீங்கன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வீடு கட்டப்படும். புரியுதுங்களா? அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டோம்னா வீடு எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப ஜெபம் என்பது இங்க அஸ்திவாரம். ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு பாருங்க, பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. அப்படின்னா என்னன்னா ஃபவுண்டேஷன் போட சொல்றாரு. அப்ப ஜெபம் என்பது ஒரு என்ன சொன்ன, ஜெபம் என்பது ஒரு அடித்தளம், ஒரு அஸ்திவாரம். முதலாவது ஜெபம் என்பது இயேசுவோடு நடப்பது. இரண்டாவது ஜெபம் என்பது ஒரு சவால். மூணாவது ஜெபம் என்பது ஒரு அஸ்திவாரம். இப்ப இன்றைக்கு அஸ்திவாரம் ஒரு சிலருக்கு எது தெரியுமா இருக்கு? ஃபர்ஸ்ட் அஸ்திவாரம் எதுல இருக்குன்னா, பொருளாதார ரீதியான காரியத்தில் நான் அஸ்திவாரம் போட்டிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், க்ரோஸ் அண்ட் க்ரோஸா இருக்கும், ஒன்னத்தையும் எடுத்துன்னு போக முடியாது. நேற்று நான் அப்புறமா அதை உங்களுக்கு நான் போடுறேன். நாங்க அந்த கிறிஸ்துவ மயானத்துக்கு போயிருந்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் எடுத்தேன், மயானத்தை பத்தி ஒரு விஷயம், மரித்தலை பத்தி. அது இன்னும் நான் போடலை, அது எடுத்தோம் அதுக்கு முன்னாடி, இந்த அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி எடுத்தேன். அது நான் சொன்ன ஒரே விஷயம்தான், கல்லறைக்கெல்லாம் வாய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னென்னலாம் பேசும். ஆனா அதுதான் செய்தி ஈஸ்டருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் செய்தி. இருந்தாலும் இந்த கல்லறைலாம் வாயை திறந்து எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு நைட்டு நம்மளாம் போன பிறகு பேசிச்சா எப்படி பேசும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படாலப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு வந்து எனக்குள்ள பத்துனுறான் தெரியுமா, இவனை வேற எனக்குள்ள வச்சு அடிக்கிறான், ஆடாப்பா அயோக்கியம், இவன் எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து பத்துன. ஏய், எனக்குள்ள பத்திருக்கவன் இயேசுக்காக ஒன்னையா, எனக்குள்ள இருக்கிறவன் இயேசுக்காக நின்னவையா, அடி வாங்கினவையா, எவ்வளவு நிந்தன அவமானத்தை சுமந்து எனக்குள்ள பத்திருக்கான், நீங்களா வேஸ்டா, நான் தான்டா கெத்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு சும்மா ஒரு இது பண்ணோம். அப்ப இன்னைக்கு அஸ்திவாரம் எதுல இருக்கு அப்படின்னா, சிலருக்கு பொருளாதார ரீதியான காரியத்துல இருக்கு, சிலருக்கு அதிகாரத்துல இருக்கு, சிலருக்கு தாங்க கிட்ட இருக்கிற திறமையில இருக்குது, சிலருக்கு அரசியல் சப்போர்ட். கேட்டா எனக்கு இவனும் தெரியுமா, அவனும் தெரியுமா, கூப்பிட்டா 50 பேர் வந்துருவாங்க, 100 பேர் வந்துருவாங்க, என்ன பண்ண போறாங்க? சரி, வாயை பொழந்துட்டீங்க, 100 பேர் வந்து கூட என்ன ஆக போகுது? 100 பேர் குழியில இறங்கிடுவாங்களா? அதிகாரம் எல்லாம் மூச்சு இருக்கிற வரைக்கும் தான். ஆனா என் அஸ்திவாரம் இயேசுவா இருந்தா எனக்கு அங்க அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும், என்னோட முடிவும் சூப்பரா இருக்கும். அப்போ ஜெபம் என்பது ஒரு அஸ்திவாரம். முதலாவது ஜெபம் என்பது இயேசுவோடு நடப்பது, இரண்டாவது ஜெபம் என்பது ஒரு சவால், மூன்றாவது ஜெபம் என்பது ஒரு அஸ்திவாரம். அப்ப நமக்கு ஜெபம் மட்டும்தான் அஸ்திவாரமா இருக்கணும். அப்படின்னா ஜெபம் அஸ்திவாரம் இருந்ததுன்னா அது மேல என்ன வச்சாலும் அசையாது. இப்ப இந்த வீடு இவ்வளவுதான் தாங்குங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் அஸ்திவாரம் போட்டிருக்கணும், அவ்வளவுதான் தாங்கும். இப்ப இந்த வீடை பயங்கர ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம் போட்டா இன்னும் 10 அடுக்கு கூட தாங்குங்க, அதுதான், ஏன்னா அசையாது. அப்ப என்னுடைய ஜெப வாழ்க்கை அஸ்திவாரமா இருந்ததுன்னா இந்த என் கிட்ட யாரு வந்தாலும் அவங்க அசைவை நான் நிப்பாட்டிடுவேன். 3 காரியத்தை சொல்லி இருக்கிற ஜெபத்தை குறித்து 4வது காரியத்தை சொல்றேன். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3வது. தூதன் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியில நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சரி, இது கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி. எப்படின்னா, ஜபம் பண்றாங்க, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? தூபம் போடுவாங்க. உங்க வீட்டுல சாம்பிராணி போட்டிருக்கீங்களா? யாராவது ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அதுல கறியில அடிக்க மேல, அதுதான் ஜபமா? போட்டா மேல போகணும், கீழே போக கூடாது. எப்படி? உங்க ஜபம்லாம் எங்க போனோம்? பரலோகம் போனோம். பூமிக்கு போயிடுச்சுன்னா வேஸ்ட். அப்ப என்ன பண்ண? ஐயோ ஏதோ ஃபால்ட் இருக்குதுப்பா அப்படின்னா, ஜபம்னா என்னன்னா ஒரு உகந்த வாசனை. ஜபம்னா என்ன? ஒரு உகந்த வாசனை, ஊதுவத்தி மாதிரி. ஒரு வீட்டுல, எந்த வீட்டுல ஜபம் இருக்கோ அந்த வீட்டுல துர்நாத்தம் இருக்காது, அந்த வீட்டுல போராட்டம் இருக்காது, பிரச்சனை இருக்காது. அதனால அடிக்கடி சொல்லுவேன், போராட்டத்தை பார்த்துட்டீங்க, பிரச்சனை பார்த்து, இனிமே ஜபத்துல கலந்துக்கோங்க. ஏன்னா இந்த ஜபம் தான் என்ன பண்ண போகுது? உங்க வாழ்க்கை வாசனை மிகுந்ததா மாத்த போகுது. உங்க வாழ்க்கையில இருக்க நாற்றத்தெல்லாம் மாத்த போகுது. எதெல்லாம் நாத்தம் தெரியுமா? வியாதி ஒரு நாற்றம், அசுத்தாவி ஒரு நாற்றம், கொல்லாத வல்லமைகள் ஒரு நாற்றம், பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒரு நாற்றம். இதெல்லாம் மாற்றப்படணும்னா நான் என் வீட்டுல எப்படி இருக்கணும்? ஜபம் வேணும், உகந்த வாசனையா இருக்கணும். ஊதுவத்தி ஏத்தி வச்சிருவோம், யாருக்காவது தெரியுமா வாசனை எங்க வருது காட்டுங்கன்னு சொன்னா? வாசனை மட்டும்தான் முகர முடியும். அது போலதாங்க, யாராவது ஜபத்தை பத்தி கேட்டா, அது எப்படிங்க இங்க ஜபம் பண்ணா அங்க சரியாயிடுமா? நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஊதுவத்தி ஏத்த என் மூக்கு வாசனை வந்துருமா? வருதுல. நான் பர்ஃபியூம் போட்டிருக்கேன், என்ன பிராண்டு போட்டிருக்கேன்னு தெரியாது, என்ன இதுன்னு தெரியாது. ஆனா நான் நடக்கும்போது என்ன வாசனை வருதா? அப்பயே நம்ம அந்த வாசனை வந்து நம்ம கிட்ட இருக்க நாத்தம் போன மாதிரி இருக்கும். அப்படிதாங்க ஜபம். நம்ம பண்ற ஜபம்லாம் அடுத்தவங்களோட வாழ்க்கையில இருக்கிற நாத்தத்தையும் போக வைக்குது, நம்ம வாழ்க்கையில இருக்கிற நாத்தத்தையும் போக வைக்குது. எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? நான் ஜபம் உகந்த வாசனையா இருக்கு, என் வீடு மணக்குது ஜபத்துல,
எங்க ஜபம் இருக்கோ அந்த வீடு மணக்கும். எங்க ஊதுவத்தி சாம்பிராணி போறாங்களோ அந்த வீடு மணக்கிறோன்ற மாதிரி அந்த வீடு மணக்கும். அப்ப முதலாவது ஜபம் என்பது இயேசுவோடு நடப்பது, இரண்டாவது ஜபம் என்பது ஒரு சவால், மூன்றாவது ஜபம் என்பது ஒரு அஸ்திவாரம், நாலாவது ஜபம் என்பது ஒரு உகந்த வாசனை. அப்ப குடும்பத்துல என்ன பண்ண, வாசனை இருக்கணுமா நாத்தம் இருக்கணுமா? ஒருத்தராவது, இப்ப எங்க வீட்டுல 10 பேர் இருக்காங்க, நான் ஒரு ஆள் ஊதுவத்தி ஏத்தா போதும் 10 பேருக்கு வாசனை போயிடும். அது போல உங்க வீட்டுல ஒருத்தர் பண்ணக்கூடிய ஜபம் உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணும். சரி, 4 காரியத்தை சொல்லுங்க. 5வது காரியத்தை சொல்றேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். அப்படின்னா பாருங்க, 2 பேர் பேசுறதாங்க ஜபமே. 2 பேர் பேசுறாங்க இருப்பாருங்க, அதுதான். அதுக்குன்னு கண்ணா பின்னான்னு பேசுறதுலாம் ஜபம் ஆயிடாது. 2 பேர், அது கர்த்தருக்கு பயந்தவர்கள். அப்படின்னா அவங்க என்ன பேசியிருப்பாங்க? பைபிளை பத்தி பேசியிருப்பாங்க, விசுவாசிகள் பிரச்சனையை பத்தி பேசியிருப்பாங்க, இந்த குடும்பத்தை பத்தி பேசியிருப்பாங்க. இவங்க பேசுறாங்க பாருங்க, அதையே இயேசு கேட்டு வரும். அதான் ஜபம். அப்ப ஜபம் என்பது பேசிக்கொள்வது. இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரசங்கம், ஆனா நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். ஜபம் என்பது பேசிக்கொள்வது. அப்ப நாம பேசிக்கிட்டா பதில் கொடுக்கறது யாரா? இயேசு பதில் கொடுக்கிறார். இப்ப நான் பேசிப்பேன், இந்த குடும்பத்தை குறித்து கொஞ்சம் பாரமா இருக்கு, இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண. ஓகே, அங்க செலக்ட் ஆகி போச்சு. நான் நோட் பண்ணிட்டேன்ப்பா, நிறைய பேர் பேசிட்டீங்கல்ல, நான் பதில் கொடுக்குறேன். அப்ப இன்னைக்கு விசுவாசிகள் என்ன பண்ணோம்? உள்ளந்திருந்து இயேசுவோடும் பேசணும். இன்னொன்னு, உங்களை நடத்துகிற ஊழியர்கிட்ட மறைவில்லாம பேசணும். அது ரொம்ப முக்கியம். இருதயத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு பாஸ்டுக்கிட்டே வாய்ஜாலத்தை காமிச்சோம்னா அங்க வந்து வேலைக்கு ஆகாது, ஆண்டவர்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஓ, நீ இருதயத்துல ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு உன் ஊழியக்காரங்கிட்ட மறைமுகமான விஷயம் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா நீ ஊழியக்காரனை எப்படி பாக்குற? அவன் போட்டிருக்க துணிமணி, அவன் இருக்கிற வீடு, அவன் இருக்கிற சபை, அதை பார்த்து இல்ல. ஜபம் ஒண்ணுதான், பைபிள் ஒண்ணுதான். அது பெரிய ஊழியக்காரன் எடுத்துட்டு போனாலும் 1000 ரூபாய் பைபிள் தான். சாதாரண அடிப்படையில் இருக்கிறவன் எடுத்துட்டு போனாலும் 1000 ரூபாய் பைபிள் தான். அவனுக்கும் இதே வார்த்தை தான். அவனுக்கு நான் தங்கத்துல எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரே விஷயம்தான். அதுதான் 2 பேர் பேசுறாங்க பாருங்க, கர்த்தருக்கு பயந்து. நான் பயத்தோட வந்திருக்கிறேன்னா ஆண்டவர் அதை கேட்கிறவரா இருக்கு. நான் பயத்தோட ஒரு ஊழியக்காரர்கிட்ட என் பிரச்சனையை சொல்றேன்னா அதையும் ஆண்டவர் கேட்கிறார். அப்ப ஜபம் என்பது இருவர் பேசிக்கொள்வது. எதை பத்தி? தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி, விசுவாசத்தை பத்தி, வேதாகமத்தை பத்தி. 2 பேர் பேசிக்கிட்டாவே அது எதுல போய் சேருதான்? ஜபத்துல போய் சேருது. அப்ப 5 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். முதலாவது ஜபம் என்பது இயேசுவோடு நடப்பது. 2வது ஜபம் என்பது ஒரு சவால், அதுல ஜெயிக்கணும். 3வது ஜபம் என்பது ஒரு அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன். 4வது ஜபம் என்பது ஒரு உகந்த வாசனை. 5வது ஜபம் என்பது பேசிக்கொள்வது ஜபம். ஓகே, 6வது காரியத்தை நான் சொல்லுகிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 56வது வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 56வது வசனம். என் சத்தத்தை கேட்டு என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவி அடித்துக் கொள்ளாதேயும். புலம்பல் 3:56 சொல்லப்பட்டது, என் சத்தத்தை கேட்டு என் பெருமூச்சும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதையும். 57வது வசனம், நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி. இங்க ஜபம் என்பது ஒரு மூச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஜபம்னா என்னவா? மூச்சு, பெருமூச்சு. எத்தனை பேருக்கு மூச்சு இருக்கு? ரோமர் 8:26 வாசிச்சு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு எனக்கு ஜபம், நான் தூங்கினா கூட எனக்குள்ள ஒரு ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும், மூச்சு போல. இப்ப உடம்புல மூச்சு இல்லைன்னா அதுக்கு என்ன பேரு? மூச்சு இல்லாத சரீரம் பிரேதத்திற்கு சமம். மூச்சு இல்லாத சரீரம் பிரேதத்திற்கு சமம். அப்ப ஜபம் இல்லாத மனுஷன் நடப்பணத்துக்கு சமம். நடப்பணத்துக்கு சமம். ஜபம் எனக்குள்ள மூச்சு போல இருக்கணும்னு பைபிள் இவன் சொல்றான். மூச்சா இருக்குன்னு சொல்றான். எவ்வளவு மூச்சு காத்து நம்ம டெய்லி இது பண்றோம், அது போல நம்முடைய ஜபம் இருக்கணும். இருக்கா? அப்ப ஜபம் என்றால் முதலாவது இயேசுவோடு நடப்பது. 2வது ஜபம் என்றால் என்ன? சவால், சவால் விட்டு ஜெயிக்கிறது. 3வது ஜபம் என்றால் ஒரு அஸ்திவாரம். 4வது ஜபம் என்றால் ஒரு உகந்த வாசனை, துர்நாற்றத்தை போக்குற உகந்த வாசனை. 5வது ஜபம் என்றால் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வது, பயத்தோடு பேசிக்கொள்வது. 6வது ஜபம் என்றால் பெருமூச்சு. என் மூச்சே ஜபம் தான், என் மூச்சே ஜபம் தான், அப்படி சொல்லணும். சரி, அடுத்தது நான் சுருக்கமாவே சொல்லிட்டு போறேன். 7வது காரியத்தை சொல்றேன். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எப்ராப்ரிகாவும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களிலே உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். பாருங்க, ஒரு ஊழியக்காரன்
விசுவாசிங்க தேரணும், விசுவாசிக்கணும், ஜபத்துல போராடுறான் அப்படின்னா என்ன சொல்லப்படுதுன்னா, அவன் உங்களுடைய பாரம் எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கான்ப்பா, உங்களுடைய பாரத்தை அவன் சுமந்துட்டு இருக்கான். அப்ப ஜபம் என்பது மற்றவருடைய பாரத்தை சுமப்பதை காமிக்குது. இப்ப ஜபம் என்பது மற்றவருடைய பாரத்தை சுமப்பதை காமிக்குது. இப்ப இருதயத்துல மற்றவர்களை குறித்து பாரம் நமக்கு இருக்கா, அப்ப ஜபம் வரும். நமக்கு பாரமான ஜபம் வருது பாருங்க, அது இல்லைங்க. மற்றவர்களுக்கு பாரமா இருக்கும்போது மற்றவங்க பாரத்தை நாம சுமக்கிறோம் பாருங்க, அதான் ஜபம். அப்ப நல்லா ஜபிக்கிறவங்க சாப்பிடாம கூட இருந்துருவாங்க, ஜபம் பண்ணாம இருக்கவே முடியாது. அதான் பாரம். ரொம்ப பாரம் வந்துச்சுங்க, அதான் சாப்பிட முடியலங்க, பசி இல்லைங்க, பாரமா இருக்குங்க, தொண்டை அடிக்குதுங்கன்னு. ஜபத்துல ஒரு பாரம் வரல, வருதா இல்லையா? எஸ்தர் ராணின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ராணி, ஒரு பெரிய சமஸ்தானத்துக்கே ராணி, அரண்மனையில இருந்தாங்க, என்ன வேணா சாப்பிடலாம். அந்த அம்மா 72 மணி நேரம் தன் ஜனத்திற்காக ஜபத்துல போராடினார்கள். மொத்த யூத ஜனங்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். இதுதான் பாரம். அந்த அம்மா பாரம் பாத்தீங்களா? நான் ராணியா இருப்பதை பார்க்கலாம், நான் ராஜாவின் அரண்மனையில இருக்கிறத பார்க்கலாம், பொன் வஸ்திரங்களை போடுறத பார்க்கலாம், நல்ல பதார்த்தங்களை சாப்பிடுறத பார்க்கலாம். என் ஜனத்துக்காக நான் 72 மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்ண பாருங்க. அந்த ஜபம் தான் அந்த ஜனங்களை பாதுகாத்துது. அப்ப ஜபம் என்பது ஒரு பாரம். இந்த பாரத்தை சுமக்கணும். அப்ப முதலாவது நான் சொன்னேன், ஜபம் என்பது இயேசுவோடு நடப்பது. ஜபம் என்பது சொல்லுங்க சவால். மூன்றாவது, ஜபம் என்பது அஸ்திவாரம். ஜபம் என்பது உகந்த வாசனை. ஜபம் என்பது ஒருவரோடு பேசிக்கொள்வது. ஜபம் என்பது என் மூச்சு. இப்ப ஜபம் என்பது நான் மற்றவர்களுக்காக சுமக்கிற பாரம். சரி, அடுத்த காரியத்தை சொல்றேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 6:11, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். 12வது வசனம், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் நமக்கு போராட்டம் உண்டு. 13வது வசனம், தீங்கு நாள்ல அவைகளே அடுத்தது 16வது வசனம், பொல்லாங்கானவனையும் அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய். 18வது வசனம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி. அப்ப இந்த இடத்துல ஜபத்துல கொண்டு வந்து முடிக்கிறாங்க. எதெல்லாம் வருமா பாருங்க, பிசாசின் தந்திரம் வரும், அசுத்தாவின் தாக்குதல் வரும், பொல்லாங்கான மனிதர்கள் வருவாங்க, சத்துருக்கள் வருவாங்க. எல்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. கண்ணுக்கு தெரியவங்க கூட சண்டை போட்டுடலாம், கண்ணுக்கு தெரியாதவங்க கிட்ட என்ன சண்டை போறது? எவன் என்ன பண்றானே தெரியாது, எவன் குழி வெட்டுறான், எவன் என்ன பண்றான், எங்க கண்ணி வச்சிருக்கான், என்ன இதெல்லாம் வருமா? அந்தகார லோகாதிபதிகள், வானத்துல சுற்றுற பொல்லாத ஆவிகள், இதெல்லாம் கூட நமக்கு விரோதமா வருமா? அப்ப ஜபத்தை பிடிச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா, ஜபம் என்பது ஒரு ஆயுதம். பொல்லாத வல்லமைகளையும் பொல்லாத மனிதர்களையும் பொல்லாத குணம் இருக்கிற காரியங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஆயுதம் தான் ஜபம். ஜபம் பண்ணா இதெல்லாம் ஜெயிச்சிடலாம். ஆவிக்குரிய போர்ல ஜபம் தான் நாம எடுக்க வேண்டிய ஆயுதம். ஒரு பொல்லாத வல்லமை ஒரு குடும்பத்தை சூழ்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, 100 கோடி ரூபாய் வச்சேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வெறும் காகிதம் தான் அது. கரெக்டா? ஒரு 1000 கோடி ரூபாய் வைரத்தை எடுத்துன்னு வச்சாலும் அது வெறும் கல்லு தான். ஆனா அங்க ஒரு ஜபத்தை வச்சோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஓடி போகும். அப்ப ஜபம் என்பது ஒரு ஆயுதம். இப்ப இன்னைக்கு சொல்லுங்க, எத்தனை பேர் ஜபம் ஆயுதமா இருக்கு? ஆயுதம் இருக்கு, ஆனா எங்க வீட்டுல ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி நானும் சாணா பிடிச்சி கொடுப்பேன். 10 நாள்ல 10 மழை ஆயிடும். அப்படிதான் இன்னைக்கு ஜபம் மழுங்கி போயிருக்கு. எல்லாருக்கிட்டையும் ஆயுதம் இருக்குங்க, ஆனா ஷார்ப்பா இருக்குதா வெட்டுற அளவுக்கு? ஷார்ப்பா இருக்கா அந்த அளவுக்கு வெட்டுற அளவுக்கு? ஜபம் இருக்கு, ஆனா அந்த ஆயுதம் கூர்மையா இருக்கணும், ஆவியில அனலா இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு பேசிக்கிட்டே இருப்பார், ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார், இந்த வசனத்தை காமிப்பார், ஏதாவது ஒண்ணு, அப்பயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம அனலாதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு ஜபம் என்பது ஒரு ஆயுதம். மங்கி போயிருக்கிற ஆயுதம் இருக்கு, நிறைய பேர் மங்கி போயிருக்கிற ஆயுதம். அது இப்ப கூர்மை தீட்டணும். அது எங்க தீட்டுறா? இதான் பற்ற, சபைதான் பற்ற. நம்மை கூர்மையாக்கி பளபளப்பாக்கி நம்மளை திருப்பி ஷார்ப்பாக்குறது தான் ஜப கூட்டங்கள், ஆராதனை, வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தை. அப்ப ஜபம் என்பது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை சரியா பயன்படுத்தினா எப்படிப்பட்ட வல்லமைகள் வந்தாலும் சரி, அதை வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருந்துடலாம். சரி, அடுத்தது ஜபம் என்றால் என்ன? கடைசியா ஒரு காரியம் சொல்றேன். இது எல்லாமே பெருசா பேசியிருக்கலாம். உங்களுக்கு ஜபத்தை பத்தி ஒரு சும்மா சொல்லணுன்றதுக்காக நான் ஆக்சுவலா இன்னைக்கு செய்தி என்னுடைய இது இல்லை, மைக்லோடி தான் செய்தி. இருந்தாலும் சரி ஜபத்தை பத்தி நீ பேசுவோமே அப்படின்னா சரி எடுத்துப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கறது ஜபம்னா திறக்கிறது ஆண்டவர். அப்ப ஜபம் என்பது ஒரு திறவுகோல். ஜபம் என்பது ஒரு திறவுகோல்.
எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு பீரோ வாங்கி வச்சாலும் சாவி சின்னதா இருக்கும். திறவுகோல் பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சொந்த கொள்ளனா சின்ன சாவி வேணும். அதுதான் ஜெபம். உங்க வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் வேணும், எது பூட்டப்பட்டிருக்கு சொல்லுங்க பாருங்க. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஜபத்துல தட்டுங்க, ஜபம்ன்ற சாவியை போட்டு தட்டுங்க, தானா திறக்கும். எந்த ஆசீர்வாதம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அது தானா திறக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை மூடி வைக்கிறது பூட்டி வைக்கிறதுலாம் பிசாசுடைய வேலை, திறக்கிறது ஆண்டவருடைய வேலை. பாருங்க ஜபம், சுருக்கமாக சொல்றேன், நான் வசனம் எடுத்தாலும் பெருசா போகும். ஒரே ஜபம் சாராளின் கர்ப்பத்தை டபால் ஓபன் பண்ணிச்சு. எப்படி? கர்ப்பப்பையே இல்லைங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. கர்ப்பப்பையே எவ்வளவு பேர் எவ்வளவு அசிங்கமா பேசியிருப்பாங்க, இப்பயே அப்படி பேசுறாங்க. அந்த காலத்துல எப்படிலாம் பேசியிருப்பாங்க, அவங்க அப்படி வந்தா கூட இப்படி ஓரம் கட்டின்னு போயிருப்பாங்க. இப்படிப்பா அப்படி இவ்வளவு பார்த்தா நமக்கு அந்த தத்துரம் வந்துரும்பா அப்படின்னு. ஒரே ஜபம், திறக்க முடியாத காரியங்களை திறந்துருச்சு. அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒரு கர்ப்பம் பூட்டப்பட்டிருந்தது, ஒரே ஜபம் ஒரு கர்ப்பத்தை திறந்தது. இப்போ இன்னைக்கு ஜபம் எப்படி இருக்கு? அடைக்கப்பட்டிருக்கா திறக்கப்பட்டிருக்கா? நம்ம ஜபம் திறக்குதா அடைக்குதா? இன்னைக்கு நீங்க ஜபம் பண்ணி பாருங்க, ஒரு சந்தோஷத்தின் கதவுகள் திறக்கும். நீங்க ஜபம் பண்ணி பாருங்க, உங்க வருமானத்தின் கதவுகள் திறக்கும். நீங்க ஜபம் பண்ணி பாருங்க, உங்க கருவறையின் கதவுகள் திறக்கும். நீங்க ஜபம் பண்ணி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பின் கதவுகள் திறக்கும். இப்ப ஜபம் ஒரு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா, இன்னும் பேசணும்னா நான் ஜபத்தை பத்தி நிறைய பேசலாம், இருந்தாலும் இன்னைக்கு இது போதும். இப்ப ஜபம் என்பது என்ன? ஜபம் என்பது என்ன? இயேசுவோடு நடப்பது. ஜபம் என்பது என்ன? சவால். ஜபம் என்பது ஒரு சவால். அடுத்த ஜபம் என்றால் என்ன? அஸ்திவாரம். ஜபம் என்றால் என்ன? அது உகந்த வாசனை. அடுத்த ஜபம் என்றால் பேசிக்கொள்வது. ஜபம் என்றால் என்ன? ஒரு பெரும் மூச்சு, என் மூச்சே ஜபம். அடுத்த ஜபம் என்றால் என்ன? மற்றவருடைய பாரத்தை சுமப்பது. ஜபம் என்றால் என்ன? அது ஒரு ஆயுதம். இப்ப ஜபம் என்றால் என்ன? அது ஒரு திறவுகோல். அப்ப இன்னைக்கு இது எல்லாம் பயன்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ஜபத்துல எந்த பாகம் தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் ஜபிப்போம். நேசுவல் நடத்தும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாள்ல கூட கர்த்தர் ஜபத்தை குறித்து பேசியிருக்கிறேன். நாங்கள் எல்லாம் ஜபிக்கிறோம், ஆனால் ஜபத்தின் வல்லமை என்ன, அது என்ன செய்கிறது, அதோடைய சாராம்சம் என்ன, அந்த ஜபத்தின் வல்லமை என்ன என்று பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்டிருக்கிற பிள்ளைகள், கேட்க முடியாத பிள்ளைகள், யூடியூப் வழியா கேட்க போகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜபத்தை குறித்த ஒரு பெரிய மேன்மை உண்டாகட்டும், ஜபத்தை குறித்த ஒரு தெளிவு உண்டாகட்டும். நான் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜபமும் என் வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, அது ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். ஜெபிக்கட்டும். ஜபம் என்னும் ஆயுதத்தை சீர்குலைக்காதபடிக்கு அதை கூர்த்தீட்டினவர்களாய், அதை சரியாய் எடுத்து பயன்படுத்துகிறவர்களாய், ஜபம் என்று ஒரு மூச்சாய், ஒரு அஸ்திவாரமாய், ஒரு நடையாய், ஒரு உகந்த வாசனையாய், ஒரு திறவுகோலாய் ஆண்டவரே இருக்கட்டும். இயேசுவோடு பேசட்டும், ஊழியர்களோட மனந்திறந்து பேசட்டும். கர்த்த ஜபங்களுக்கு ஒவ்வொரு ஜபங்களுக்கு பதில் கொடுக்க போவதற்காய் நன்றி. ஜபமே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெயமாய் உண்டாகட்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.